ஐயனார் துணையிலே இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சோழன் காதில் ஊர்க்காரங்க பேசிக்கிற ஒரு விஷயம் காதில் விழுது. அது என்னென்னா, இந்த கோவிலில் பாம்பு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது சோழன் காதில் விழுது. அப்போது அதை கேட்டதுமே சோழனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஐயையோ, பாமா, இங்கே எவ்வளோ ஊர் ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்களே, இதை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. நிலா, இந்த மாதிரி தான் கோயிலில் பாம்பு இருக்கான், நான் இதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க. அப்போ இல்லைங்க, நான் எப்படியாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் உயிரையும் நான் காப்பாற்றியே ஆகணும், நான் என்னை கொஞ்சம் விடுறீங்களா, நான் போயிட்டு கோயிலுக்குள்ளே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடி எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ போயிட்டு சோழன் எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு பாமை கொண்டு வந்துடுறாங்க. அப்போது நிலா சொல்கிறாங்க, ஏங்க அந்த பாம்பை தயவு செஞ்சு தூரமாக இருக்கிற இடத்துல தூக்கி போட்டுருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதை கேட்காம சோழனும் அந்த பாம்பை எடுத்துகிட்டு தூரமாக எடுத்துகிட்டு ஓடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் பாம்பு வெடிச்ச சவுண்டு கேட்குது. நிலாவுக்கு அதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக்காக இருக்காங்க. ஐயோ, பாம்பு வெடிச்சிருச்சு, அந்த பையனுக்கு என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சோழன் அந்த பாம்பு வெடிச்சதில் சோழனும் இறந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்து வர்ற ப்ரமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.